அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோலையும் அதாவது நாளைக்கு ஆகஸ்ட் 30 2023 கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம் வீடியோ. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த கவுன்சிலிங் அப்டேட் பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சரி, மேட்ரு என்ன பேசுவோம். TNAU தான் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்து நிறைய போயிட்டுருக்கிறது. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு கோர்சஸ்க்கான TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நாளைக்கு அது 30 இந்த தேர்டு கவுன்சிலிங் லிஸ்ட்டுக்கு தேர்டு ரவுண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்குது. இப்போ அதாவது தேர்டு ரவுண்டில் 2 நாள், இன்றைக்கி 29 ஒன்று முடிஞ்சது ஒரு 4 செஷன், நாளைக்கு 2வது செஷன், ரெண்டாவது 4, மொத்தம் 4 செஷன் இருக்குது. இன்றைக்கி 4 செஷன் முடிஞ்சிடுச்சு. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 3-4 செஷன்லேயும் அந்த அவ்வளோ பேர் வந்து அதாவது 4000 பேர் கிட்டத்தட்ட. நாளைக்கும் அதே தான். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 7900 பேர், கிட்டத்தட்ட 8000 பேருக்கு இந்த 2 நாள் கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு அட்டன் பண்ண போகிறது எவ்வளோ உங்களுக்கு ஏற்கனவே லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? TNAUல எல்லா ரேங்க்கு கடைசி ரேங்க் வரைக்கும் உள்ளவங்களையும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ போனவங்களுக்கு அட்டன் பண்ணவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் போல இருக்குது. அதான் வாய்ப்பு. இப்போ இன்றைக்கி நிலவரப்படி கிட்டத்தட்ட 70-80 சீட்டு வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சு அந்த வேக்கன்சி ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப. ஸோ நாளைக்கு மீதி சீட்லாம் ஃபுல்லாகும். 344 சீட் ஓப்பனில் இருந்துச்சு நேற்றுக்கு வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் TNAU ஸ்டேட்டஸு. அதுலேயும் அக்ரிகல்ச்சருக்கு நம்ம ICAR பற்றின அப்டேட் நிறைய கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த ICAR இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம சேனல் வீடியோலாம் போடுவோம். நீங்கள் யாராவது நம்ம வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா TNAUவில் கேட்டிங்கன்னா ஒரு அப்டேட் தெரிஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். நியூஸ் தெரிஞ்சுதுன்னா நம்ம மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இது ICAR பற்றின அப்டேட்டு. TANUVASல இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. VCI அந்த கோர்ஸுக்கான ஆன்லைன் சீட்டை அலாட்மெண்ட் முடிச்சு 8ஆம் தேதிக்குள்ளார ஜாயின் பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் மக்கள்லாம் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட்ஸ், மற்ற ப்ரொசீஜர் இதெல்லாமே டவுட்ஸ் எல்லாம் கூட நம்ம கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுதான் TANUVAS. அண்டு அதுலேயும் பிடோ கோர்ஸுக்கான ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. ஸோ TANUVAS பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுது. செகண்ட் ரவுண்டு எப்போ வரும்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் 8க்கு அப்புறம் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக அதுலேயே வெட்டரனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா VCI சீட்டுக்கு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஓப்பன் ஆகணும் இந்த VCI செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக இந்த சித்தா கோர்ஸ் மெடிக்கலில் BSMS, BAMS, BUMS இல்லையா, BHMS இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 4600 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த கோர்ஸுக்கு. மொத்தமாக அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் மற்ற டீட்டெயிலாம் வெளியே வரணும். கூடிய சீக்கிரம் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அநேகமாக கவுன்சிலிங் வந்துட்டு அடுத்த வாரத்துலேயே ஆரம்பிப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டா உடனே. ஓகேங்களா? அடுத்தது அந்த BNYS அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆஸ் ஆஃப் நவ் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்திருக்குன்ட்டு சொல்லிட்டேன். பட் இது வரைக்கும் வரலை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். BNYS பார்த்தீங்களா, நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்சஸ்க்கு. அடுத்தது பார்த்தோம்னா CENTACல ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்கு. என்னென்னா பஜன்பவா பண்டிட் ஜவஹர்லால் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படி இருக்கு இல்லைங்களா, அதில் அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு மாப்பப் ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க 31ஆம் தேதி நாளைக்கு. ஓகேங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி அதாவது நாளைக்கு 30ஆம் தேதி என்ன நடக்க போகிற விஷயன்றது முக்கியமானது. இன்னொன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சருக்கு எல்லாமே லாஸ்ட் டேட்டு நாளைக்கு தாங்க. அதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்போ ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபீஸ் கட்டுறது லாஸ்ட் டேட்டு 30ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளார. மறந்துடாதீங்க. ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் உங்களுடைய சீட்டு கன்ஃபார்ம் ஆகும், இல்லைனா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான தகவல் அண்ணாமலையில். அடுத்தது இப்போ CENTAC பற்றி சொன்னேன். அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஸ்பாட் அட்மிஷன் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பாட் அட்மிஷன் தான் நேரடி கலந்தாய்வுன்னு சொல்கிறது. அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. UG அண்ட் இன்டகிரேட்டட் PG கோர்சஸுக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே எல்லாம் வர சொல்லியிருக்காங்க. இம்மிடியேட்டாக விருப்பம் உள்ளவங்க QT UG எழுதுனீங்க இல்லையா, அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ போன உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடணும் உங்கள் பேர். அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கட் ஆஃப் உள்ளவங்க நேரடியாக நீங்கள் போகலாம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். அதோட அந்தந்த சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நாடல் சென்டர்னு, அங்கேயும் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது ஸ்பாட் அட்மிஷனில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஓகேங்களா?
அடுத்தது காந்திகிராமை பொறுத்த வரைக்கும் இந்த 3rd ரவுண்டு கவுன்சிலிங் ஸோ அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிவிடுங்க. இந்த தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஒன் செகண்ட் சொல்கிறது இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.